ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை வந்து நாங்கள் பை செய்வது மூலமாக ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். இதில் நான் ஒரு வேர்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணிருக்கேன், இலவசமான ஒன்று சொல்லி. பட் இதில் நீங்கள் இலவசமாக தான் ஏர்ன் பண்ண போறீங்க. பட் இதில் சில ட்ரிக்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் அது சாத்தியப்படும். அதே நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுல மெயினான கான்செப்ட் நாங்கள் எதை யூஸ் பண்ணோம்னா ட்ரஸ்டபுளான வெப்சைட்டில் ஒர்க் பண்ணணும். ஓகே, அப்படி ட்ரஸ்டபிளான வெப்சைட்டுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதில் ஏர்ன் பண்ணுற மணியை என்ன பண்ணணும்னா நீங்கள் மணி ஆக்கணும். ஓகே, நீங்கள் ஸ்கேமான வெப்சைட்டுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்டுமே வந்து அங்கே யூஸ் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நீங்களும் டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ரியலான வெப்சைட்டை தெரிவு செய்தீங்கன்னா சரி. ஓகே, அப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே 100% ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ் தான். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு முதல் நான் போடுற வீடியோஸ்ல எல்லாம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் வந்து ட்ரஸ்டபிள் வெப்சைட், அதுவும் ஃபேமஸான வெப்சைட். இப்போ அமேசான், கூகுள் இது ரிலேட்டடாக தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்பி இந்த ஒர்க்கில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு சில மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இதில் வந்து நான் உங்கள்கிட்ட பெசிவ் இன்கம் ஸ்கீம் உள்ள ஒரு கான்செப்டையும் சொல்லுவேன், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உள்ள கான்செப்டையும் சொல்லுவேன். அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா நீங்கள் ஜாப்ஸுக்கு சப்மிட் பண்ணதும் அது அவடத்திலே அந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். கன்வர்சேஷன் நடந்த உடனே இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதி எடுத்தால் அந்த ஆர்டிக்கலை ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு ஒரு சொன்ன வெப்சைட்டுக்கு, அதோட உங்களுடைய ரெண்டு பேருக்கும் இடையிலான கண்டெக்ட் முடியும். பட் சில ஏர்னிங்ஸ் மெத்தட் இருக்கு. நீங்கள் ஆர்டிக்கலை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணீங்கன்னா அது ரீட் நடக்க அது கன்வர்சேஷன் நடக்க உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிரெடிட் ஆகும். அது எப்படிங்கிற கன்செப்டை நம்ம பார்ப்போம். இதை மெயினாக ஆர்டிக்கலை மெயின் பண்ணி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோமா. ரைட், ஓகே. அதே போல் வெல் ஃபியூச்சர் அகாடமியால் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை மெயினாக பேஸ் பண்ணி தான் இந்த ஏர்னிங்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் அண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு ஸ்கீமே இல்லாமல் ரியலாக மணி மேக் பண்ணக்கூடிய 12 டைப் ஆஃப் வெப்சைட்டுகளை டீச் பண்ணுறோம். இதில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வருங்கிறத நான் லைவாக ஒர்க் பண்ணிவிட்டு வெல்ஃபியர் அகாடமி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன், செக் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் வந்து நாங்கள் இங்கே டீச் பண்ணுற வெப்சைட்ஸுகளுக்கு 12 வெப்சைட்டும் வெல்த்தியானதும் ஆன்லைனில் மிச்ச காலமாக ஆன்லைனில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட்ஸ் தானே அதே மாதிரி எங்களோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 5+ இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒர்க் தான். ஏர்ன் யுவர் ஓன் இன்கமாக, உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே கிளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட் தானே. இங்கே வந்து ஜாயின் பண்ண ஏர்னிங்ஸ் கிடைக்குமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் நான் கிளாஸ் ரன் பண்ணேன். இது 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு ஒரு சொல்லி இல்லை. நீங்கள் இதில் முழுமையான ஃப்ரீடம் எடுக்கலாமா, லைஃப் டைம் எக்ஸஸ் எடுக்கலாம். ஏன்னா கிளாஸுக்கு சிலர்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு லீவ் தேவைப்படும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீடமாக எடுத்துட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. 30,000 ரீச் பண்ணால் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற ஒரு கான்செப்ட் ஒன்றும் சொல்லுவோம். அதே போல் நீங்கள் இங்கே பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது. அந்த பிடிஎஃப் எக்ஸஸ் ப்ரைவேட் லைசன்ஸ் உள்ளது. அதாவது இதை நீங்கள் செல் பண்ணலாம், அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம், முழுமையான ரைட்ஸும் உங்களுக்கு தரும். அந்த எக்ஸஸும் தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க. அதுபோல் கிளாஸில் நாங்கள் டீச் பண்ணுற 12 வெப்சைட்டில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை இது பண்ணலாம். இதில் நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அதில் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், உங்களோட பேமெண்ட் வித்ரோ நீங்கள் ரூபியால், யூரோ, டாலர், கிரிப்டோ இதில் ஏர்ன் பண்ணுவீங்க. அதை வந்து நாங்கள் எல்கேஆரை கன்வெர்ட் பண்ணி தரோம். இது எல்லா கைடன்ஸையும் A to Z வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, அதே போல் மணி மேக்கிங் ஒரு சொல்லி வரப்போகல. இங்கே இருக்கிற ஒரு ரிஸ்க் ஒன்று என்னன்னு ஒரு சொன்னால், நீங்கள் அந்த ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சொல்லி மணி பே பண்ணுற வெப்சைட்டுக்குன்னு ஒரு சொல்லி மணி பே, அது எந்த ஒரு கான்செப்டும் நீங்கள் இல்லாமல் 100% வந்து ஃப்ரீ தான். ஓகே, இந்த வெப்சைட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே, நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் 12 வெப்சைட்டுக்கும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் வச்சுருக்கோம். அந்த ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸும் உங்களுக்கு முழுமையாக தந்துடும். அதே மாதிரி கிளாஸ் மார்னிங் ஈவினிங் 2 கிளாஸ் நடக்கும், அந்த எக்ஸஸும் தந்துடும். அதே மாதிரி மெயினான ஒரு குரூப் ஆக்சஸ் சேனல், டெலிகிராம் சேனல் ஆக்சஸ் இருக்குது, அந்த சேனல் ஆக்சஸையும் தந்துடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்த கைடன்ஸை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆன்லைனில் ஸ்ட்ராங் ஆக மாதிரி முழுமையான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கிறோம். இதில் பாருங்கள், இவர் வந்து ஃபேஸ் ப்ரூஃப் பாருங்கள், 2400 ஏர்ன் பண்ணாலே வித்ட்ரா பண்ணாங்க. அதாவது இங்கே என்னன்னா, நாங்கள் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து வேறு ஏர்னிங் கான்செப்டில் இருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஓகே, ஒரு பார்ட் டைமாக இதை பூர்த்தி செய்வாங்க. அதுலேயும் இதில் இந்த சில டைப்பிங் ஜாப் வெப்சைட்டில் இருக்குது, அதில் $6 பே பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
வெப்சைட்ல $1 அல்லது $1/2 வந்தாலும் நம்ம வித்ரோ எடுக்க $5 மெயினா நம்ம வச்சுக்கொள்ளுங்க. 1000 அந்த $1500 வந்தாலும் உங்களோட லோக்கல் பேங்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் இருக்கிறது தான் இதுல மெயினா. ஓகே, இல்லைன்னு ஒரு சொன்னா நிறைய பேர் என்ன சொன்னா வித்ரோ பண்றதுக்கு ஆட்கள் சேருங்க, இல்லை நீங்க வித்ரோ பண்றதுக்கு இன்னும் காசு போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கன்செப்ட் எதுவுமே இல்லையா, ஏன்னா இது ரியல் வெப்சைட். ஓகே, ரியல் வெப்சைட்ல இப்படியான கன்செப்ட்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, பாருங்க, $2500 ஃபெஸ்ட் வித்ரோ. இதுல நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். சர்வேங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்பந்தமா உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, பிசினஸ்ல ஒரு கம்பெனி என்னன்னா ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுது, அல்லது ஆல்ரெடி லான்ச் பண்ணது, அல்லது லான்ச் பண்ண போகுது. இந்த 3 கிரைட்டீரியாவில் உள்ளதும் ஆல்ரெடி லான்ச் பண்ணவங்க தன்னோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல எந்த அளவுக்கு யூசர்கிட்ட இன்ட்ரெக்ட், அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமான்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாக்கள்கிட்ட இருந்து எடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு ஒரு சொன்னா லான்ச் பண்ண போறாக்கள். ஓகே, லான்ச் பண்ண போறாக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு சொன்னா, இப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று நாங்க லான்ச் பண்ண போறோம், உங்கள்கிட்ட இருந்து இதுல எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குங்கிறத இது பண்ணி எடுப்பாங்க. ஓகே, இப்படியான கான்செப்ட் உள்ளதுதான். அது எப்படி இருக்குங்கிறத நான் இந்த டெலிகிராம்ல நீங்க இதுல வந்து பாருங்க, நான் நீங்க ஷேர் பண்ணிருக்கிறேன். நீங்க சர்வே கம்ப்ளீட் கைடுன்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி சர்வே வருங்கிறத அதில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க ஏர்னிங்ஸ் லிஸ்ட்டும் அது ஷேர் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நீங்கள் பாருங்களா. $7, $12, $9, $8, $15 ஒரு வெப்சைட்ல பாருங்க $77 இவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுக்கு $25 அது வந்து போனஸ் கொடுக்குது. முதலாளிக்கு $248 ரன் பண்ணுங்க, அதுக்கு 60. நீங்க யூரோப் கண்ட்ரில இருப்பீங்கன்னு ஒரு சொன்னா ஜஸ்ட் வந்து சர்வே, இந்த சர்வே மொபைல மட்டுமே சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு $1000 வரை இந்த வெப்சைட்ல ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஜாப்ஸ் அவைலபிலிட்டியா வரும்போது. ஓகே, அப்ப நீங்க என்னன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி நீங்க தெரிவு செய்யற வெப்சைட், இது நான் சொல்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க கேம் செக் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், டாஸ்க் செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் நீங்க. ஸோ அப்போ இப்படி ஏர்ன் பண்ணுறதை நாங்கள் இது ஒரு நாள், ஒரு மாதம் ஏர்னிங்ல ஒரு நாள் ஏர்னிங்க இது எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நாங்கள் இப்போ படிப்போம். பாருங்க, சிலங்கவளுக்கு $20 ஏர்ன் பண்ணிருக்காங்க, $18. ஓகே, எல்லா வகையிலும் ஏர்ன் பண்ணி இது $5 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணி 7th ஏர்னிங்ஸ். இது இமேஜ் செல் பண்ணது ஒரு $15,000, $260 சர்வே அன்லிமிட்டடான நிறைய சர்வே ஷோ அதுதான் அவர் கம்ப்ளீட் பண்ணது டைம்லன்னு சொல்றாரு. இப்படி வந்து எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க டெலிகிராம் சேனல்ல. டெலிகிராம் சேனல்ல நான் பின் பண்ணி வச்சுக்கோம் ஒரு 33 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் நாங்கள் 5 இயர்ஸ் ரன் பண்றோமே, 5 இயர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதே அப்டேட்டை நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்றோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் அவடத்தை அப்டேட் பண்றது நடக்கும். பட் ஏன்னா டெலிகிராம்ல ஆல்ரெடி நாங்கள் ஷேர் பண்ண ப்ரூஃப்ஸ் இருக்கும், அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செக் பண்ணி கொள்றதுக்கு. இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டெலிகிராம் வாட்ஸ்அப் கனெக்ட் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதை கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அது மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனு இது சம்பந்தமான கைடன்ஸ் அதே மாதிரி ஜாயினிங் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப் மணி மேக்கிங் சம்பந்தமான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இதில் ஷேர் பண்ணுறோம். இதில் பிளேலிஸ்ட் இருக்குது, ஏ டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், அது பாடங்கள் எவ்வாறான வேலைகளுக்கு அனுப்பணும் கான்செப்ட் இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் யூசர்கிட்ட நீங்கள் நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள், அந்த இமேஜஸ்கள் வந்து இங்கே இண்டெக்ஸ் ஆகும் இமேஜ் செக்ஷனில், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோ செக்ஷன்லையும் ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து 3 மினிட் வீடியோ, ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ண வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்களும் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மணி மேக்கிங்க்கு தேவையான ரியலான அண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா மெதட்டுகளையும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ரூஃப்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே விடங்கும். டெலிகிராமில் அது சம்மந்தமான எல்லா ப்ரூஃப்ஸையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். புது ப்ரூஃப், பழைய ப்ரூஃப் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படியே பழைய ப்ரூஃப் வரும், அதாவது நாங்கள் 5 இயர்ஸாக ரன் பண்ணுற வரைக்குமான ப்ரூஃப் வரும், அதை செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். நம்ம இந்த வீடியோ கான்செப்டுக்குள்ள போவோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை பை செய்யணும். நீங்கள் ஃப்ரீலான்ஸில் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை தெளிவாக விளையும் கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வேலை போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சம்பளம் ஒன்று அவர் தருவார். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு $1000 உங்களுக்கு சம்பளம் தந்தாருன்னா உங்களுக்கு தர $1000 விட அவர் கூடுதலாக ஏர்ன் பண்ணுவார். அந்த கூடுதலாக ஏர்ன் பண்ணுறதால அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ், உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அவர் சலரியாக தராரு. அதே மாதிரி நீங்கள் இவர் ஏர்ன் பண்ணுற அந்த கூடுதலாக ஏர்ன் பண்ணுற அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சுட்டு ஏர்ன் பண்ணுறாரு. ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்க்காக தான் பண்ணி. அப்போ ஃப்ரீலான்ஸ் சர்வீஸில் நீங்கள் ஒரு சர்வீஸ் செய்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால்
அந்த கெயின் பண்றவரும் உங்களுக்கு பே பண்ற மணியை விட கூடுதலான ஒரு அமௌண்ட் வந்து அவர் என்ன செய்யறாரு, அதுல ஏர்ன் பண்றாரு, கூடுதலான அமௌண்ட் ஒன்று அதுல இருந்து ஏர்ன் பண்றாரு. ஸோ அந்த ஏர்ன் பண்ற மணி வந்து அவங்களுக்கு சேலரியே தராரு. அப்போ அவருக்கு என்ன நோட்டு சொன்னா, இப்படி அந்த ஏர்ன் பண்ற வழி அவருக்கு தெரிஞ்சு அதை மேனேஜ் பண்றாரு. அதுக்காக தான் அவருக்கு அந்த ஏர்னிங்ஸ் போடுவாரு. பட் எம்ல விட அவருக்கு எப்போதுமே ஏர்னிங்ஸ், அதுக்கு தான் அவர் போஸ் வந்து வச்சிருக்கு. ஓகே. ஸோ அதனால நீங்க ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் பை பண்ணுவதன் மூலமா நீங்க நிறைய வழிகளில் மணி மேக் பண்ணலாம். அதுல ஒரு வழியை தான் இது பார்ப்போம். அடுத்தது இங்க வந்து நம்ம நுழைஞ்ச ஜீரோல இருந்து இப்போ நம்ம ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்பந்தமா உங்கள்கிட்ட ஒரு நுழைஞ்சுமே தேவையில்லை. அப்படி அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துல நுழைஞ்சு இல்லாமலே நாம ஏதோ க்ரோத் பண்ணலாம். ஓகே. அடுத்தது உங்களோட பிசினஸை நீங்க வளர்த்து கொள்றது கட்டாயமா ஃப்ரீலான்சர்ஸை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அதுவும் வந்து இப்போ நீங்க ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ்ல நீங்க தேடினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உண்மையாவே இங்க வந்து லோக்கல் வைஸான ஃப்ரீலான்சர்ஸ் இல்லை, வேர்ல்டு வைடான ஃப்ரீலான்சர் இருக்காங்க. அதுவும் நீங்க தெரிவு செய்யலாம். நீங்க உங்களோட ஃப்ரீடமுக்கு ஏற்ற மாதிரி இவர் தேவையான ஃப்ரீடம் எந்த ஃப்ரீயா. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு நீங்க ஆட்கள் எடுக்கணும்னு சொன்னா இன்டர்வியூ வைக்கணும், இன்டர்வியூ பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும், அதுக்கு ஹெச்ஆர்எம் செட்டப் பண்ணணும், இப்படி எவ்வளவு செலவுகள் வரும். அப்படி எல்லாம் இல்லை. இங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. அதுல உங்களுக்கு பெஸ்டான ஆட்கள் யாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. நான் இதுல சொல்ல போற ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல படிப்பிக்கிற வெப்சைட். ஸோ அது சம்பந்தமா தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே தாராளமா யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். முதலாவது நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, இங்க வந்துங்க அந்த ஃப்ரீலான்சருக்கு வந்து நீங்க ஒரு பையரா, அதாவது இங்க வந்து நீங்க ஒர்க் பண்ண போறது இல்லை, சர்வீஸ் எடுக்க போறீங்க. அப்ப இதை வந்து ஏர்ன் மணி, இந்த ஹையர் ஃப்ரீலான்சர் கான்செப்ட் இருக்கு, அதுக்கு போயிட்டு நீங்க இருக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணக்குள்ளே வரும். நான் கான்செப்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். நீங்க இதை வேற எங்க ஒன்றாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்க என்னன்னா, நாங்க ரைட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ இவருக்கு ஃபைனான்ஸ் கண்டென்ட் ரைட்டர் ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி இவர் இது பண்ணுவார். அதாவது நான் சொல்றேன், நான் மற்ற வெப்சைட்டுகளை சொன்னது பிறகு நான் இது பண்றேன். அதே மாதிரி இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்றேன். முதலாவது இதுல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க பாருங்க, இதுல ஒரு கண்டென்ட் ரைட்டர் உண்டு, அதாவது ஆர்டிக்கல் ரைட்டிங் செய்ய போறீங்கன்னா நீங்க ஒரு ஜிக் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே. இங்க நீங்க கிரியேட் பண்ற ப்ரொபோசல் என்னத்தை உட்படுத்தி இருக்கணும்னு சொன்னா, நீங்க எதுக்காக ஆர்டிக்கல் சப்மிட் பண்ண போறீங்களோ, நான் பிறகு விளங்குமா, நீங்க எந்த வெப்சைட்டுக்காக ஆர்டிக்கல் சப்மிட் பண்ண போறீங்களோ அந்த வெப்சைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை உட்படுத்தினதா இது இருக்கணும். ஓகே. அப்படி உட்படுத்தி அதோட சேர்த்து உங்களோட பட்ஜெட் இன்னும் உங்கள்கிட்ட ஒன்று இருக்காங்க. நீங்க தாராளமா இதுல $5 $3 நீங்க ஜாப் போஸ்ட் பண்ணலாம். அப்போ உங்களோட பட்ஜெட் எவ்வளவு நீங்க யோசிக்க கூட. இதுக்கு யாரும் எழுத புதுசா வர ஃப்ரீலான்சர்ஸ் என்ன, நாங்க இதுல படிக்கக்குள்ள அப்படித்தான் படிக்கும், புதுசா வர ஃப்ரீலான்சர்ஸ் கட்டாயமா எழுதி தருவாங்க. அதுக்கு நீங்க போட்டு செய்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட்டுங்கிறத நீங்க போட்டு எழுதி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அப்படி நீங்க எழுதி எடுத்து நீங்க எந்த வெப்சைட்டுக்கு கொடுக்கணும். அப்ப இங்க என்ன நடக்கும்னா, நீங்க இப்படி எனக்கு கண்டென்ட் ரைட்டர் தேவைன்னு சொல்லணும், இங்க நிறைய பேர் உங்களுக்கு பிட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இவர்கள்லாம் நல்லா ரைட் பண்ணக்கூடிய ஆக்கள்லாம் இதுல பிட் பண்ணுவாங்க, நாளி தரணும்னு சொல்லி பிட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க இவங்கள்ல இருந்து ஒரு பெஸ்டான பர்சனை தெரிவு செய்து அவர்கிட்ட இருந்து நீங்க இதை எழுதி எடுக்கலாம். ஓகே. எழுதி எடுக்க போகக்குள்ள நான் சொல்றேன் கான்செப்ட் அங்கே எக்ஸப்ட். இப்ப இதுல ஒரு விஷயம் ஒன்று வருது என்னன்னா, நான் இலவசமாண்டான ஏற்கனவே சொன்னேன். பட் இங்க வந்து நீங்க பெய்ட் பண்ற மாதிரி நான் சொல்றேன். ஆனா இது எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ ஃப்ரீலான்சிங் இந்த கான்செப்ட்ல நாங்க முதலாவது எதுக்காக இதை நாங்க மெயினா இது பண்ணி ஃப்ரீலான்ஸுங்கிற ஒரு இணைக்கிற வெப்சைட்டை தெரிவு செய்யறோம்னா, இங்க என்ன நடக்கும்னா, எங்களுக்கு ஒரு தேவை என்று வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைனான்சியல் ரைட்டிங் வேணும்னா, நான் இப்போ ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்துருக்கிறேன் தானே. இந்த ப்ரொபோசல்ல என்ன செய்யறான்னு சொன்னா, நான் இவருக்கு இதுல இருந்து ஒரு ஆளை தெரிவு செய்வேன். தெரிவு செஞ்சு அவர்கிட்ட நான் ஒரு வெப்சைட் சொன்னேன், அந்த வெப்சைட்ல இருக்கிற கிரைட்டீரியாவை இவங்ககிட்ட சொல்லி நீங்க இதை எனக்கு எழுதிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்லிட்டு என்ன செய்வேன்னா, அவங்களுக்கு வந்து அதை சப்மிட் பண்ண போறேன் அல்லது கொடுக்க போறேன். கொடுத்து அவங்க எப்படி எக்ஸப்ட் பண்றாங்களோ, ஓகே, அந்த எக்ஸப்ட் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு அங்க அமௌண்ட் வரணும், அந்த அமௌண்ட் எடுத்து நான் இங்க பே பண்ண போறேன். விளங்குதா? நான் அந்த அமௌண்ட் எடுத்து இங்க இவங்களுக்கு பே பண்ண போறேன். எப்படின்னா இது எக்ஸப்ட்னு சொல்லி, அப்படி அவங்க ரிஜெக்ட் பண்ணினாங்கன்னு சொன்னா நான் இது ரீசனை சொல்லி, அது வரைக்கும் இந்த ஃப்ரீலான்ஸ் என்ன செய்யுன்னா, மணியை நான் பே பண்ண என்கிட்ட இருந்து மணி எடுப்பாங்க அவங்க. பட் என்கிட்ட இருந்து மணியை அவங்களுக்கு ரிசீவ் கிளியர் பண்ண மாட்டாங்க. ஓகே. கிளியர் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவர் தந்த உடனே நான் இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னா இங்க என்ன நடக்கும்னா, ஒரு எக்ரோஸ் இல்லாம போயிடும். அவர் எப்படி வேணாலும் வெளியே தள்ளலாம்னு வருமே. ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் வந்து இங்க இல்லையா. ஸோ அதனால நீங்க இங்க பெர்ஃபார்ம் பண்றதை கட்டாயமா இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதா நான் சொல்ற வெப்சைட்ல சரியா மெயின்டைன் பண்ணீங்கன்னா சரி. உங்களுக்கு நான் சொல்ற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சரியா புரிஞ்சிச்சுன்னு சொன்னா சரியா. ஓகே ரைட். நம்ம இப்போ என்ன செய்வோம், கிரியேட் பண்ணி இதுல இப்படி நிறைய பேர் ப்ரொபோசல் பண்ணுவாங்க. அந்த ப்ரொபோசலை இது பண்ணுவோம். அப்படி இல்லாம ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டை பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு கிளியர் இருக்கும். முதலாவது லாங் ரீச். இந்த வெப்சைட்டை கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இதுல வந்து இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல். ஓகே. ஒரு ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுங்க, ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ற ஒரு வெப்சைட். இதுல என்ன செய்வாங்கன்னா, இவங்க உங்கள்கிட்ட ஆர்டிக்கல் கேட்பாங்க.
ஓகே, உங்களுக்கு பிச்சுன்னு சொல்லுவோமா, ஆர்டிக்கல் இனி பிச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பிச் ஒன்று கேட்பாங்க, அதை நீங்க என்ன செய்யணும்னா ரைட் பண்ணிட்டு இவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க தானே. அவங்களோட இமெயில், அந்த இமெயிலுக்கு நீங்க அனுப்பினதுமே அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களோட ஆர்டிக்கல் எக்ஸப்டா ரிஜெக்டா. இப்போ எக்ஸப்ட் நோட்டு சொன்னா இவங்க உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா. Nominated historians and editors pick to recommend already published history and other publication our editors section. They quickly way to reach our DM or share their story post to it. Take us, you may also அதாவது நீங்க ஆல்ரெடி வேற எங்கேயாச்சும் இது பண்ணாலும் இது பண்ணீங்கன்னா நீங்க இதை கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க சொல்றாங்க என்ன, we accept pitch for research and critical essay, so combinations thereof rates start $500. ஒரு ஆர்டிக்கலுக்கு $500 பே பண்ணுவாங்க வித் த ஃபீ depending on the reporting regular as well as the total word count. Here are detail we look for in pictures for essays. ஓகே, முதல் the gift, அதாவது இந்த 3 கண்டென்ட்டையும் வச்சு தான் உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. $500 ஸ்டார்ட் ஆகுமா. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்றது தான், நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது அவங்க எதிர்பார்க்கறத விட அவங்களுக்கு ப்ராஃபிட்டை கூட தந்தா அவங்க உங்களுக்கு கூடுதலை தந்துடுவாங்க. இன்னும் உங்களை என்ன செய்யணும், பூஸ்ட் பண்ணணும். That's why essay in 500 words rather than 2000. Why? In your pitch briefly explain. அதாவது நீங்க அந்த ஆர்டிக்கல் கண்டென்ட் வந்து கூடுதலா, வேர்ட்ஸ் கூடுதலா இருந்தா ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். எவ்வளவு, $500. அப்படி உங்களால இப்படி $500 பே இவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ண ஏலம்னு சொன்னா அவங்க ஒரு இமெயில் ஒன்று தந்திருக்காங்க. அந்த இமெயிலுக்கு நீங்க சென்ட் பண்ணா சரி. ஓகே, ரைட். இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றாங்க. நிறைய ஹலோ லாங் ரீட்ஸ், இதில் வந்து நீங்கள் உங்களோட பர்சனலைஸ் ரீடிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சப்மிட் பண்ணி இதில் ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கா, நீங்கள் இதை செக் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து நீங்கள் ரீட், அதாவது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு எழுதுற மாதிரி இருக்கு. உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஒரு சில பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே ஜிக்கை கிரியேட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, விளங்குதா. அப்போ நீங்கள் $3 $5 அல்லது $10 ஒரு பிக் ஒன்று எடுக்க போறீங்க. அதை வந்து என்ன போறீங்க, $500 செல் பண்ண போறீங்க. ஏன்னா இது எக்ஸப்ட் பண்ணப்படுமா இல்லையாங்கிறத வந்து நீங்க இது பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க பாருங்க, இவங்க எழுதி தரவர்கள் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ண நல்ல ஃபேமஸ் ஆனாக்கள், நல்ல இதானாக்கள். ஸோ அப்படி இருக்க போக்கு நீங்க அதை யோசிக்க தேவை. நம்ம எழுத போனா அதை சம்மந்தமா யோசிக்கணும். ஓகே, ரைட். முதலாவது லாங் ரீட்ஸா, இதை நீங்க சூஸ் பண்ணா. அடுத்தது வந்து மீடியம். நான் மேல சொன்னது, இதுல நீங்க இவருக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, சப்மிட் பண்ணதுமே என்ன செய்யுங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. அதோட உங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கு இடையிலான இது முடிஞ்சிடும். $500 $500. பட் மீடியம் அப்படி இல்லை. அல்லது அதே மாதிரி சப்ஸ்டெக் அப்படி இல்லை. அதே மாதிரி கோஸ்ட்னு ஒரு சொல்லியிருக்கு. இந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யறதுன்னா, நீங்க ஆர்டிக்கல் ஒன்று இங்க வந்து சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ண இந்த ஆர்டிக்கல் இந்த இவங்களால ரீட் பண்ண உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிரெடிட் ஆகும். அதுவும் எப்படி நீங்க ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணா ஹை என்கேஜிங்கான ஆர்டிக்கல், அது உங்களால சப்மிட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஆக்களை ஹையர் பண்ணணும். ஓகே, அது எப்படி ஹையர் பண்ற அப்படிங்கிற கான்செப்ட் நாங்க சொல்றேன். ஓகேயா. உதாரணத்துக்கு நீங்க இங்கேயே ஹையர் பண்ணலாம். அதாவது இப்ப இங்க நான் ஃப்ரீலான்சர் அப்படி இல்லாம நாங்க ஒர்க் பண்ற வெப்சைட்லயே ஜிக்ஸ் வெரி ஃபியூ அமௌண்ட்டுக்கு ஜிக்ஸ் வந்து சேல் பண்ணப்படுது. பாருங்க, இவர் 40 ஆர்டிக்கல் வந்து $20 எழுதுறாரு. இவர் 30 ஆர்டிக்கல் $5 எழுதுறாரு. நீங்க என்னுடைய கிளாஸ்ல, நான் கிளாஸ்ல டீச் பண்ற வெப்சைட் தானே இது. அதுல நம்ம டாஸ்க் செய்யறது, சர்வே கம்ப்ளீட் பண்றத சொல்லி இதையும் செய்யறோம். நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க. எங்க கிளாஸ்ல இருந்து இந்த பிள்ளைகள் எவ்வளவு ஏர்ன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, நீங்க இதான் நீங்க மணியை வச்சு மணி ஆக்கினா தான் நீங்க என்ன செய்யலாம், இதுல லாங் டைம் சர்வே ஆகலாம். நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு $7 ஏர்ன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இதுல $7 ஏர்ன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு $10 ஏர்ன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு $15 20 போனஸே $20 எடுக்குது. அப்ப இந்த பிள்ளை வந்து இந்த இதுல இருக்கிற பிள்ளை 30 ஆர்டிக்கல், இது அட்ரிவென்யூ ரேங்கிங் அப்ரூவ் ரேங்கிங்கா இருக்குமா. அதே மாதிரி இதுல வந்து எல்லா அனலிசம் யோஸ்ட் எஸ்சிஓ இது பண்ணி, இதுவும் ஒரு ஃப்ரீலான்ஸ் சைட் தான். இப்ப அங்க எக்ஸப்ட் பண்ண இந்த அவர் சொல்றாரு எனக்கு பிளாக் ரைட்டிங் எழுதி தருவேன், அதே மாதிரி எனி லாங்குவேஜ்ல எழுதி தருவேன், ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் இது பண்ணுவேன், நல்லா அனலைஸ் பண்ணி செய்வேன், இப்படி என்னோட எஸ்சிஓ செய்வேன், ஹெச்எஃப் ஏஹெச்எஃப் அனலைஸ் பண்ணி செய்வேன், இப்படின்னு சொல்லித்தர உங்களுக்கு இது ஆர்டிக்கலை தராரு. நீங்க இந்த ஆர்டிக்கலை நான் சொல்றேன் இந்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் வந்து அதை எக்ஸப்ட் பண்ண பட்டிக்கணும்னு சொன்னா சரி, ரிஜெக்ட் பண்ண பட்டிங்கன்னா நீங்க இங்க வந்து என்ன சொல்லுங்க, எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்க திரும்ப எழுதித்தாங்க. அது வரைக்கும் நீங்க அதுல கம்யூனிகேட்டட், அது எக்ஸப்ட் பண்ணாத வரைக்கும் இவங்க மணியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்ப இதுல ஒரு 40 ஆர்டிக்கலை நீங்க எழுதி எடுத்துட்டீங்க $20. சரி, நீங்க 30 ஆர்டிக்கலை 1500 வேர்ட்ஸ் போட்டு எழுதி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க பாருங்களேன், அதுக்கு எவ்வளவு $5 தானே போகுது. சரி, $10 போட்டுமே. நீங்க இந்த மீடியம்ல அது அவ்வளவு நீங்க போஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன ஏர்னிங் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு. இது வந்து ஒரு மாசத்துல $5 செலவழிச்சு 40 ஆர்டிக்கல் நீங்க எடுக்கிற அல்லது 30 ஆர்டிக்கல் எடுக்கிற, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நீங்க போஸ்ட் பண்ணிட்டே வர்றது,
பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு டைம்ல இந்த ஆர்டிக்கல்ல நல்ல ஒரு என்கேஜ் ஆகி உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி தந்துகிட்டே இருக்குமா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே ரைட். அடுத்த விஷயம், அடுத்த கான்செப்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், சப்ஸ்டேக்கும் அப்படித்தான். இது வந்து ஆர்டிக்கலை நீங்கள் போஸ்ட் பண்ணுற, இங்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட ஆர்டிக்கலுக்கு வந்து நிறைய பேர் ரீடர்ஸ் வருவாங்க. அந்த ரீடர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸாக பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸாக மாறினாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மணி வரும். 50 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஆர்டிக்கல் இருந்தால் மாதம் $200 தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். இதில் $75 வரை இருக்குது. ஓகே, அப்படி அவங்க பே பண்ணி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எழுதினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோஸ்ட்டுங்கிற வெப்சைட் இருக்கு, இதுலையும் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி சப்மிட் பண்ண இதுலையும் நிறைய பேர் உங்களுக்கு வந்து ரீடர்ஸ் வர உங்களுக்கு வந்து மணி வரும். ஆனால் இதை அவங்க என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் கன்செப்ட். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது வோக்கல் மீடியான்னு ஒரு சொல்லி. ஸோ வோக்கல் மீடியாவும் இது வந்து நீங்கள் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணிட்டு வரணும். சப்மிட் பண்ண அவங்க ரீடர்ஸ் ரீட் பண்ண உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிரெடிட் ஆகும். இதில் $5 எவ்ரி டைம் யுவர் ஸ்டோரி ஃபீச்சர்ஸ் டொப்பி ஸ்டோரியா வந்துச்சுன்னா ஒரு அவங்களோட ஒரு ஸ்டோரிக்கு, அதாவது ஸ்டோரின்னு ஆர்டிக்கலை சொல்றாங்க, $5 தருவாங்க. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு $5. வோக்கலில் 10 ஸ்டோரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா $10. லைக் 5 ரெண்டம் ஸ்டோரிக்கு உங்களுக்கு லைக் கிடைச்சுன்னா $5. 50 ஸ்டோரிஸுக்கு மேலே போஸ்ட் பண்ணீங்கன்னா $50 அப்படின்றது. இந்த வோக்கல் மீடியா கொஞ்சம் ட்ரஸ்டபிள் இதாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா ரைட். ஸோ வோக்கல் மீடியா இதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, அடுத்த கான்செப்ட் பாருங்க. இது வந்து வெரி ஈஸி. என்னன்னு ஒரு சொன்னால் இது சில கண்ட்ரிஸுக்கு ஒர்க் ஆகாது. டெக்ஸ்ட் புரோக்கர். டெக்ஸ்ட் புரோக்கர்ல என்னன்னா இங்க வந்து ஆர்டிக்கலை நம்ம சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணிட்டு என்ன செய்வோம்னா இவங்க வந்து அதை எக்ஸப்ட் பண்ணுவாங்களா எக்ஸப்ட் பண்றதை பொறுத்து எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இதாகும். ஓகே, நான் பேமெண்ட்ல வந்து பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எடுத்து இவங்களுக்கு சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணிட்டோம்னா அந்த ஆர்டிக்கல் வந்து ரேங்க் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 ஸ்டார் ரேங்க் பண்ணினாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்டுக்கு 1.1 சென்ஸ் வரும். அப்போ நீங்க 1500 வேர்ட் இது பண்ணீங்கன்னா $100. ஓகே, நான் நீங்க கால்குலேஷன்லாம் இங்க போட்டிருக்காங்க, பண்ணீங்க பாருங்க. இப்போ நீங்க 3 ஸ்டார் உள்ள ஒரு ஆர்டிக்கல் நீங்க ரைட் பண்ணிட்டு 3 ஸ்டார் தான் மினிமம். அதுக்கு வந்து நீங்க 1000 வேர்டு எழுதிங்கன்னா $11. 4 ஸ்டார் உள்ளதுக்கு $16. 5 ஸ்டார் உள்ளதுக்கு $55. அப்போ நம்ம 3 ஸ்டார் உள்ளதுன்னு $10. நான் உங்களுக்கு காட்டினேன் இந்த பிளாட்ஃபார்ம்ல பாருங்க, 30 ஆர்டிக்கலுக்கு அவர் $5 $6 போட்டிருக்காரு. நீங்க அப்படி ஒரு ஆர்டிக்கல் எக்ஸப்ட் பண்ணும் 30 ஆர்டிக்கல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர்டிக்கலாவது எக்ஸப்ட் பண்ணப்படாதா. அப்ப அந்த 2 ஆர்டிக்கலையும் நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு இது ஏதாவது நாலேஜ் தேவை, ஆர்டிக்கல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தேவையா, ஒரு நாலேஜும் உங்களுக்கு தேவை. ஓகேயா. ஸோ இப்படியும் நீங்க இது பண்ணி கொள்ளலாமா. ரைட். டெக்ஸ்ட் புரோக்கர் அது எல்லா வெப்சைட்டுக்கும் ஒர்க் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சென்ஸ் இதுல இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு டீம் ஆர்டர்னு ஒன்று. இது ஓப்பன் ஆர்டர்னா நீங்க ஆர்டர் ஓப்பன்ல இருக்கும், அதை நீங்க சப்மிட் பண்ணுறது. டிரெக்ட் ஆர்டர்னா உங்களுக்கு டைரக்டா வர ஆர்டர், அதுக்கு ஒரு வேர்டுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி ஸ்டார் கேட்ட மாதிரி 3 to 5 சென்ஸ் வரும். டீம் ஆர்டர் உங்களை என்ன செய்வாங்கன்னா சில ஆட்கள் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களை அவங்களோட டீமுக்கு கேட்பாங்க. அந்த டீம்ல போய் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க கன்ஃபார்மா உங்களுக்கு ஒர்க் கிடைச்சிட்டே இருக்கு. ஏன்னா டீமா இருந்து ஒர்க் பண்ண போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான நிறைய பேர் இது கொடுப்பாங்க. இதுல நாங்க இந்த ஃப்ரீலான்சர் பாடம் கிளாஸ்ல படிக்கிறோமே, இதுல ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னா இங்க வந்து ஜாயின் த டாப் 3 of 85%. அதாவது இங்க இருக்கிற மொத்தம் 85 மில்லியனுக்கு மேல மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 3% தான் டாப் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள இங்க எடுத்து வச்சா என்ன செய்வாங்கன்னா இங்க டீலோய்ட் அதே மாதிரி நாசா பஸ் இந்த கம்பெனில என்ன செய்வாங்கன்னா இவங்களை ஸ்பெசிஃபிக்கா ஹையர் பண்ணுவாங்க இவங்களோட ஒர்க்கை பண்றதுக்கு. ஸோ இதுல டாப் 3% எடுத்து இவங்க என்ன செய்யணும்னா இந்த ஃபேமஸ் கம்பெனிஸ் வந்து அவங்கள ஹையர் பண்ணி எடுக்கும். அதே கான்செப்ட் தான் நீங்க டீமான ஒர்க் லோடு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து லிஸ்ட் வேர்ஸ். ஸோ லிஸ்ட் வேர்ஸ்ல இங்க என்ன செய்யணும்னா நீங்க ஏர்னிங்ஸை இந்த உங்களோட ஆர்டிக்கலை நீங்க சப்மிட் பண்ணணும் இவங்களுக்கு. ரைட் ஃபோர் லைக் ரைட் அண்ட் கெட் பெய்ட். ஸோ இங்க வந்து ஒரு ஆர்டிக்கலுக்கு $100, ஒரு கதையில ஒரு ஆர்டிக்கலுக்கு $100. இங்க நீங்க என்ன செய்யணும்னா நீங்க இதை வந்து ஃப்ரீலான்சரோட கனெக்ட் பண்ணுங்க. அதாவது இவங்களோட டேர்ம்ஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க. டு யூ ஏர்ன் மணி ஆன்லைன். ஸோ இதுல வந்து டேர்ம்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, இந்த ரூல். இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னா அவங்கள எழுத சொன்னீங்கன்னா சரி. ஓகே, எழுத சொல்லிட்டு நல்ல ஃப்ரீலான்சர்ஸ் ஒரு $5 அல்லது $10, சரி $5 ஹையர் பண்ணுங்க. நீங்க ஒரு மாசம் ஒரு $5 இது பண்ண மாட்டீங்களா? ஒரு மாசம் இல்லை, உங்களுக்கு எப்போ $5 இங்க ஏர்னிங்ஸா வருதோ அந்த $5 எடுத்து இப்படி யூஸ் பண்ணுங்க. நீங்க எத்தனை லட்சம் ஏர்ன் பண்றீங்க, இந்த ஏர்ன் பண்றாங்க, இது $260 ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க மணி ஆக்குங்க. ஓகே, அப்ப நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கிற முக்கியம் இல்லை, அந்த ஏர்ன் பண்ற மணியை எப்படி இது பண்றீங்க அப்படி நீங்க சப்மிட் பண்ணிட்டே வாங்க.
$5 படி 20 ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணலாம் $100. அந்த 20 ஆர்டிக்கல் சப்மிட் பண்ண 20ல ஒரு ஆர்டிக்கலாவது உங்களுக்கு கரெக்டா வராதா? அப்படி கரெக்டா வார ஆர்டிக்கல் $100 வந்துன்னா உங்களுக்கு திரும்ப தேவையில்லை. திரும்ப நீங்க அங்க போத்தோம் இங்கேயே திரும்ப திரும்ப நீங்க சப்மிட் பண்ணிட்டு இருக்கலாமா? ஸோ அப்படி ஒரு கான்செப்டா இதை சில கண்ட்ரிஸுக்கு எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துக்கொள்ளுங்க. லிஸ்ட் வைஸா. அடுத்தது வந்து பெஸ்ட் வே நான் சொல்றது கூகுள் அட்சன்ஸ். அதாவது ஒரு பிளக்கர்லேயே நீங்க ரன் பண்ணலாம், அல்லது வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த வெப்சைட் நான் என்ன சார் எப்படி ஆர்டிகல் சப்மிட் அதை எப்படி கிரியேட் பண்ணேன்னா அதுவும் தேவையில்லை. அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா ஃப்ரீலான்சர்ஸ் வந்து என்னட்ட ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா கிரியேட் பண்ணி தருவாங்க. உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னு ஒரு சொன்னா சரி $10 கிரியேட் பண்ணி தராக்கள் இருக்காங்க. நான் சொல்ற வெப்சைட்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணலாம். இது ரிலேட்டடான ஆர்டிகல் சப்மிட் பண்ண போறீங்க, ஃபைனான்ஸ் ரிலேட்டடானதா, நியூஸ் ரிலேட்டடானதா, எந்த யாருக்கு ஏசியன் பசிபிக்கா. அப்போ ஒரு மாசத்துக்கு 50,000 பேர் வந்தா $1,000 உங்களுக்கு வருஷ வேணும். இதுவே நீங்க நியூஸ் கேட்டகரியை வந்து வேற ஒரு கேட்டகரிக்கு மாத்துங்க. இதை வந்து நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு 50,000 $9,000. அது லோ அண்ட் கவர்மெண்ட் கேட்டகரி. அதே மாதிரி ஜாப் அண்ட் எஜுகேஷன் இந்த கேட்டகரியிலன்னா வருஷத்துக்கு $1,000. அப்ப 50,000 விசிட்டர், 50,000 வியூஸ் வந்தா வியூஸை நீங்க கூட்டிட்டே போங்களேன், வருஷத்துக்கு $2,00,000. நீங்க எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு லட்சம், சரி ஒரு 10 லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா $31,000 வருஷத்துக்கு. ஓகே, $300 மேல ஒரு மாசம் ஏர்ன் பண்ணலாம். அப்படி நீங்க இதை கூகுள் அட்சன்ஸுக்கு ஆர்டிக்கல் தான் நீங்க போஸ்ட் பண்ண ஆர்டிக்கல் நீங்க இங்க எழுதி எடுங்க. இவங்கள்ட்ட ஆர்டிக்கலை கொடுத்து கொடுத்து நீங்க எழுதி எடுங்க. ஏன்னா இங்க வந்து ஏர்னிங்ஸ் வருது தானே, அது ஏர்னிங்ஸ் கூட 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 உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டிக்கலை இது பண்ணலாம். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஃபைல் நீங்க கட்டாயம் இதுல ஏதாவது ஒன்று நான் சொன்ன இந்த வழிகள்ல நீங்க மீடியமோ அல்லது ஆர்டிக்கல் எழுதுறோ, சப்ஸ்டெக்கோ, அண்ட் வந்து லாங் ரீட்ஸோ அல்லது வந்து லிஸ்டோஸோ, இதுல ஏதாவது ஒன்று ஷுவரா உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற கன்செப்ட் தான். அதுல ஒன்று ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எங்க கிளாஸ்ல இருக்கிறாங்களும் இதை நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஏர்னிங்ஸை வச்சு பொக்கெட்ல இருந்து எப்பயும் கொடுக்காம நீங்க இப்படி ஒன்று ட்ரை பண்ண பாருங்க. ஓகே ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ரியலாக ஆன்லைனில் மணி பே பண்ண கட்டாயமா இது பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதில் எமது பாடநெறியில் எவ்வாறு வேலைகள் காணப்படுங்கிற இந்த 185க்கு மேலே வீடியோஸ் இருக்கு. அதை செக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கன்செப்ட் விடுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரியல் அப்டேட்ஸ் கிடைக்கும். வாட்ஸ்அப்பும் தேவையானது ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, மோர் டீட்டெயில் ஷேர்.